Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு மார்ச் 1st 2023 இன்னையோட முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது வலிமை குன்றி இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 0.71%, S&P 500 0.3, நாஸ்டாக் மட்டும் ஓரளவுக்கு பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு சமநிலையில் முடிச்சுக்க பார்க்கிறோம். 0.1% மட்டுமே இறங்கி முடிந்திருக்கிறது. ஸோ அமெரிக்க சந்தை அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட இன்னைக்கு கொஞ்சம் ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு தற்போது ஏற்றத்துடன் துவங்கி வியாபாரமாகி வருகிறது. இது வந்து சற்றே மாறுபட்ட ஒரு நிலையாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 8 நாளாக இறங்கி கொண்டிருக்கிற சந்தையினுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்றே இது மாறுவதாக பார்க்கிறோம். ஆனால் நம் சந்தையில் அவ்வாறு மாறுமான்றது ஒரு கேள்விக்குறிதான். HX நிப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய வகையில் ஒரு 20-25 புள்ளிகள் இறங்கி தற்போது வியாபாரமாகி கொண்டு வருகிறது. ஸோ அது வந்து இன்னைக்கு நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு முக்கிய நகர்கள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனாலும் இது குறுகிய நகர்களை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ட்ரெண்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் திரும்பவும் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் இப்ப நம்ம வந்து கீழே சப்போர்ட் லெவலையும் குறைச்சிட்டோம். 17,120 அப்படின்ற அளவுக்கு மாத்தியாச்சு. மேல 17,650 கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவல்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். முன்னாடி 17,000 இந்த 650 இந்த ஏஞ்ச் எல்லாம் சப்போர்ட் இருந்தது. இப்போ ரெசிஸ்டன்ஸா மாறுதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி புதிய சப்போர்ட் லெவல் உருவாக்கப்படுகிறது. 17,120 ரொம்ப குருஷியலான ஒரு சப்போர்ட். அது கீழே 16,900 நோக்கி நகரலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து பையிங் வர்றதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். தொடர்ந்து 8 நாளாக இறங்கி கொண்டிருக்கிற நிலையில முக்கியமான சப்போர்ட் லெவலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நிப்டி பேங்க் அப்படின்றது நிப்டியை விட சற்றே வலுவாக இருப்பதாக பார்க்கிறோம். ரேஞ்ச் அப்படின்னு 39,000 மேல 41,100 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்போதைக்கு வியாபாரமாகி வருகிறது. 40,000 அண்ணால வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் பயஸ் எந்த பக்கம் இருக்குது, இறக்கத்தின் பக்கம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்டில் படிப்படியாக ஏறிக்கிட்டே வரதை பார்க்குறோம். ஸோ சில வாரங்களுக்கு முன்பாக 3.4 இருந்தது. இப்போ எங்கே வந்தாச்சு, கிட்டத்தட்ட 3.944% கிட்ட வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இது பங்கு சந்தைக்கு ஒரு எதிரான நிகழ்வாக பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 104.95 105 கிட்ட வந்தாச்சு இல்லையா. 100ல இருந்து 105 கிட்ட வந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால இதுவும் பங்கு சந்தைக்கு சற்றே பாதகமான ஒரு விஷயம். பிரெண்ட் க்ரூடும் பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப் அடிச்சிருக்குது நம்ம பாக்குறோம். $81 இருந்து $83.89 அப்படின்ற அளவில் ஒரு $2 மேல ஏறுது, $2 கீழே இறங்குது நம்ம பாக்குறோம். ஆனால் இந்த ஏற்றம் என்பது இந்திய சந்தைக்கு சற்றே ஏமாற்றம் தான். ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்றதா கூடுதலா இருப்பதனால ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1814 இருந்து 1927 per ounce மாறி இருக்கு. அதாவது தொடர்ந்து இந்த 1950 1950 என்ற உச்சத்தை தொட்ட பிறகு தற்போது படிப்படியா இறங்கிட்டே வருது. இறங்கிட்டே வரும்போது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு தற்காலிகமான ஒரு தேக்கம். இது பாத்தீங்கன்னா 1950 இருந்து இறங்கும் போது அது 1864 1865 அதுல கொஞ்ச நேரம் தடுமாறி நின்று பார்த்தா அப்புறம் உடச்சு கீழே வந்தாச்சு. இப்போ 1820ல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு சின்னதா ஒரு பவுன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனாலும் இது தொடர்ந்து இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது அந்த தொடர்ந்து 82 ரூபாய் 50 பைசால இருந்து 82 ரூபாய் 90 பைசா 83 ரூபாய் வச்சுக்கலாம். இந்த 50 காசுகளுக்கு இடையே தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இந்திய சந்தைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல், இந்தியாவினுடைய Q3 ஜிடிபி அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு உண்டான காலாண்டுக்கான ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இண்டிகேட்டர் வெளியிடப்பட்டது. முக்கியமான ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர் ஆகும். இது 4.4% வளர்ச்சியை காட்டியிருக்கிறது. சந்தை எதிர்பார்த்தது 4.7% வளர்ச்சி, ஆனா அதை விட குறைவாக இருக்கிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா ஆர்பிஐயோட எஸ்டிமேட்ல இது 4.4 தான் போட்டு வச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு அப்படின்னா இப்ப 2022 Q3 2021 Q3 பார்க்கும்போது 2021 Q3 அபரிதமான ஒரு வளர்ச்சி இருந்தது பார்த்தோம். கம்பேரிட்டிவா பார்க்கும்போது அது சுமார் 5.7%, இப்ப 4.4. ஆனா அது வந்து ஒரு பென்டப் டிமாண்ட் சொல்லக்கூடிய வகையில கோவிட் பீரியட் முடிஞ்சு அதன் பிறகு துவங்கிய துவக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் தற்போது நம்ம எக்கானமி அப்படின்றது வந்து அந்த ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸ்ல இருக்கிறது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிரகாசமான சூழலை தாண்டி தற்போதைக்கு நம்முடைய பொருளாதாரமும் சற்றே இறங்குமுகமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதுக்கான ஒரு இண்டிகேஷனாக நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து பயப்படும்படியான இல்லை. ஒரு உலக சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் நம்ம நல்ல நிலவில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ NSO என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்க போன வருடம் முந்தின வருடம் இதனுடைய
இதே காலகட்டத்துடைய ஜிடிபி வந்து அவங்க எஸ்டிமேட் திரும்ப மாத்தி கொஞ்சம் போட்டிருக்காங்க, உயர்த்தி போட்டிருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எஃப்ஐஎஸ் கடினமான பலமான விற்பனை திரும்ப முடுக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 4,559 கோடிகள் என்ற அளவிற்கு நேத்திக்கு வித்திருக்காங்க. இவர்கள் விற்பனையை ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணும்படி 4,609 கோடிக்கு நம்ம டிஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் அவங்களால மாற்ற முடியவில்லை. என்ன ஒண்ணு, அந்த இறக்கத்துடைய வீச்சை வேணா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் முடியும். ஏன்னா இந்நேரம் இது விழுந்த இந்த டிஐஸோட பையிங் இல்லை அப்படின்னு சொன்னா இது எங்க வந்துட்டு இருக்கும், மடன்னு 17 கட் பண்ணி அடுத்த எல்லைக்கு இன்னும் அடுத்த சப்போர்ட் நோக்கி கூட 16,400 நோக்கி கூட இன்னும் நகர்ந்து வந்திருக்கும். ஆனால் டிஐஸ் பையர் அப்படின்னா யார், நீங்க தான் பை பண்றீங்க. ரிட்டைலர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு இறக்கத்திலும் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய பையிங்க புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணமா நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆனாலும் எஃப்ஐஸோட ஆக்டிவிட்டி தான் மெயினா சந்தையினுடைய டைரக்ஷனை தீர்மானிக்கிறது என்பதை மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சந்தை இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதை இந்த எஃப்ஐ என்ற விற்பனை காட்டுகிறது. ஆனால் 8 நாள் தொடர் விற்பனை நிகழ்ந்த பிறகு ஏதாவது ஒரு பவுன்ஸ் வருமா என்ற ஒரு சந்தை எதிர்பார்ப்பும் காத்திருக்கிறது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் ஓஎஃப்எல் ப்ரோக்ராம் 6ஆம் தேதி வர திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது 9 to 11. இது வந்து எப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படின்றதும், இது வந்து டெல்டா பிளே, ஐவி பிளே, டைம் டிகே பிளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி காரணங்களை வச்சு எப்படி நம்ம ஒரு டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் பண்ணுறதுக்கான ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜியை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு லைவ் மார்க்கெட் ப்ரோக்ராம், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனல் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவா அனலைஸ் பண்றோம். இது நம்ம ஆக்ஷன் பாயிண்ட். அண்ணனுக்கு வாய்ப்புகள் பார்க்கப்படுகிறது. நேற்றுக்கு வாய்ப்பும் மிக சிறப்பாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நேற்றுக்கு வந்து ஒரு ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் வந்ததுனால ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குமான்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது மேல பவுன்ஸ் ஆகல, அந்த உச்சத்தை தாண்டவே இல்லை. அதனால பியர் கிரிப்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த லைனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிவப்பு கலர்லயே கேண்டில் இருக்கிறது நீங்க பாத்துக்கிட்டே வரீங்க. இது 9 நாட்களாக இறங்கி இறக்கம் அப்படின்றதே இந்த சிவப்பு கலர் கேண்டில் கவுண்ட் பண்ணி நீங்க பார்க்கலாம். இப்போதைக்கு எவ்ரி ரைஸ் தேர் இஸ் கோயிங் டு பி a செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம பாக்குறோம். 17,460 மிக முக்கிய வலிமையான தடைநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு ஏற்றத்திலும் விற்பனை வருவதற்கான வாய்ப்பு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 17,620 இருக்கிறத பாக்குறோம். ஸோ கீழே நம்ம தான் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 17,120 என்பது முக்கிய ஆதரவு நிலையாக கொடுத்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க உங்களுடைய லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்லயும் நீங்க பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.